அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கராஜ் சொன்னதை நினைச்சு சுரேஷ் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாக்கியராஜ் வந்து, என்ன சுரேஷ் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, மதி பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, அண்ணே உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா, என்ன விஷயம் சொல்லுடா. இல்ல நான் உன்னுடைய அண்ணனா நினைச்சு நீ கேட்காத, என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உன்னுடைய மனசுல ஏதோ ஒரு கொழுப்பு இருக்கு, அது என்ன ஏதுன்றது என்கிட்ட நீ கேளுன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வந்து சொல்றாங்க. எனக்கு அடிபட்டதுக்கு காரணம் மதிதான், அந்த விஷயம் என்னன்றது தெரியுமாண்ணே உனக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அது புருஷன் பொண்டாட்டியோட சண்டை, அதுல மூணாவது மனுஷங்கள்லாம் நுழையக்கூடாது. எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீயும் மதியுமே சேர்ந்து சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப தங்கராஜ் அட்வைஸ் பண்ணிட்டு போன விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதும் பாக்கியராஜுக்கு பயங்கர கோவம் வருது. டேய் நீ எல்லாம் என்னடா மனுஷனா என்னன்னு தெரியலடா, நீ நல்ல பொசிஷன்ல தான் இருக்க, படிச்ச பையன், உனக்குன்னு சுயமும் மரியாதை புத்தி எதுவுமே கிடையாதா, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாராம் உடனே நீ போயிட்டு வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டா. அந்த பொண்ணோட மன நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா சுரேஷ், என்ன சுரேஷ் இப்படி நீ இருக்க, அவர் என்ன சொன்னாலும் அதுல சரி எது தப்பு எது எதுவுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைண்ண எனக்கு அது தப்புன்னு பட்டது, அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்கலான்னு நான் கேட்டேன். இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு சுரேஷ், அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்ன, அவளா உன்னை விருப்பப்பட்டு புருஷனா ஏத்துக்கிறது வேற, நீ கட்டாயப்படுத்தி அவளை அடையணும்னு நினைக்கிறது வேற. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. முதல்ல மதியோட மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு காயத்துல இருக்கா தெரியுமா, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தது, இப்ப அவளுடைய வேலை போயிருக்கு, அவளுக்கு ஆறுதலா நீ தோல் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனைல இன்னும் அதிகமா அந்த பிரச்சனைய பெருசாக்க கூடாது. நீ போய் மதிக்கு ஆறுதலா பேசு, என்ன பிரச்சனைனாலும் உனக்கு கூட உனக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்லு. தன்னால அவ உன்னை விரும்பினா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நீங்க சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு இங்க பாருடா, உன்னுடைய அண்ணன் பர்சனலா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தங்கராஜ் மாமாவோட பேச்சை கேட்டினா நீ கண்டிப்பா உருப்பிட மாட்ட சுரேஷ். இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ், நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இல்ல என் மாமா படி சொல்றபடிதான் நடந்துப்பேன்னு நீ முடிவு எடுத்த, அதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அங்க இருந்து போறாங்க. இப்ப சுரேஷும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, தங்கராஜ் மாமா சொல்றது தப்பு, நம்ம அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துடுறாங்க. முதல் முறையா சுரேஷ் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப மதி ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் போனதும் மதி ஒரு மாதிரி அமைதியா அந்த பக்கம் போறாங்க. உடனே சுரேஷ் வந்து, இங்க பாரு, வேலை உனக்கு இது போயிடுச்சுன்னா இன்னும் வேலை எதுவுமே கிடைக்காமலாம் ஒண்ணும் இல்ல, எல்லா வேலையும் கிடைக்கும். நீ இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாம இதை விட நல்ல வேலையா நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் சுரேஷ் ஆறுதலா பேசுறாங்க. உடனே மதி தேங்க் பண்றாங்க. எதுக்காகன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் மனசு ஒடிஞ்சிருக்கும் போது எனக்காக நீங்க வந்து நின்றீங்கல்ல, அதுக்காக தேங்க் பண்றேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சரி சாப்பிட்டியா, இன்னும் இல்லைன்னதும் உடனே சுரேஷே கிச்சனுக்கு போயிட்டு மதிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து, இந்தா சாப்பிடு, நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம சாப்பாட்டுல அந்த பிரச்சனையெல்லாம் காட்டக்கூடாது, முதல்ல சாப்பிடுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மதி சாப்பிட்டுட்டு நல்லாவே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்ப நம்ம மதி வந்து வாக்கிங் கூட போகாம நின்றுட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, இவ்வளோ ஆட்டம் ஆடின, எங்களை அவ ஜெயிலுக்கு அனுப்பின, இனி இருக்கு உனக்கு கச்சேரின்னு சொல்லிட்டு, ஏ மதி, நீ இனிமே வீட்டுல சும்மா தானே இருக்க போற, இனி மலர் கூட சேர்ந்து சமைக்கிறது எப்படி, இந்த வீட்டோட பழக்கம் வழக்கம் எப்படி என்ன ஏதுன்னு கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆகிறதுக்கு பாருன்னு சொல்லி லக்ஷ்மி காலையிலேயே அவங்க மாமியாரோட திமிரு காட்டிட்டு இருக்காங்க. உடனே ராகவன் அவங்க வராங்க. என்னம்மா நீ வாக்கிங் போலியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல போகல. ஏம்மா என்னாச்சு, போக தோணல. இங்க பாரு, வேலை போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, வேலைக்கு முயற்சி பண்ணணும், இது இல்லைன்னா 1000 வேலை இருக்கும், அதுக்காக இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு ராகவன் கூப்பிடுறாங்க. இது நம்ம சுரேஷும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, ஏங்க இவ வாக்கிங் போனா நீங்களே திட்டுவீங்க, தலை குனிவா இருக்கு, பக்காக்க இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லுவீங்க, இப்ப என்னடானா நீங்க வாக்கிங் கூப்பிடுறீங்க. என்னங்க, அவ வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கிட்டும், சமைக்க தெரியறதுல எதுவும் தெரியறதுல, வாய் மட்டும் நல்லா ஆடுவா, இப்ப கடவுளா பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அவ சமைக்கட்டுங்கன்னு சொல்றாங்க. லக்ஷ்மி வாயை மூடிட்டு, இந்த வீட்டு மருமகளா இருந்தா எதுக்கு எடுத்தாலும் உன்னுடைய மாப்பிள்ளை மாதிரி பேசிட்டெல்லாம் இருக்காத, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கு, வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவ தலை நிமிர்ந்து
நிமிர்ந்து இருந்ததா நான் பார்த்திருக்கேன். முதல் முறையா அவ வருத்தப்பட்டு பார்த்திருக்கேன். அவ மனசையும் புரிஞ்சுக்கணும் இல்ல, நீ வாமான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் மதிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரும் வருது. உடனே ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாக்கிங் கிளம்பி போறாங்க. இத பார்த்துட்டு மலருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சுரேஷுக்கும் சந்தோஷமா இருக்கு. உடனே லக்ஷ்மி சுரேஷ் கிட்ட, டேய் சுரேஷ், பாருடா உன் அப்பா எப்படி மாறிட்டாருன்னு பாத்தியான்றாங்க. இதுல என்னமா இருக்கு? எதுக்காகமா குறை குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணா கேட்கலாம். அது எல்லாத்துக்கும் தப்பு பண்ணாங்க. இப்படி கேட்கணும்னா எப்படிமா கேட்க முடியும்? விடுமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு போறாங்க. உடனே நம்ம மதிக்க ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஏன்னா சுரேஷ் பேசினதையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு. இந்த மதி என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல, எல்லாரையும் ஆட்டி படிக்கிறா. ஏய் மலரு, பாத்தியாடி எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியான்றாங்க. அத்தை, எதுக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? மாமா இப்படி பேசுறது எனக்கே சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாண்டி, உனக்கு பின்ன சந்தோஷமா தான் இருக்கும். என்ன உன் மாமனார் திட்டுறாரு இல்ல, உனக்கு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். போடி வேலையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கிருந்து போறாங்க. மலரால நம்பவே முடியல. பாக்யராஜ் வராங்க. என்ன மலரு, வீட்டுல அதிசயமா நடக்குது எல்லான்றாங்க. ஆமாங்க, என்னால நம்பவே முடியல. ராகவன் மாமா சிக்ஸருக்கு மேல சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. முதல் முறையா தங்கராஜ் அண்ணன் பண்ணது தப்புன்னு சொன்னாரு. இப்ப மதிக்கு சப்போர்ட்டா மதி வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கு, கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் கில்லுங்கன்னு சொல்லிட்டு மலர் கேட்க பாக்யராஜ் கில்றாங்க. இது கனவெல்லாம் இல்ல மலரு, நினைவுதான். கண்டிப்பா கூடி சீக்கிரம் உனக்கும் இந்த கிச்சன்ல இருந்து விடுதலை கிடைக்கும், நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். அப்ப கூட நீங்க அதை பண்ண மாட்டீங்கல்ல பாக்யராஜ் சொல்லிட்டு மலர் மறுபடியும் கோவப்பட, ஐயோ மலரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே நம்ம பாக்யராஜ் யோசிக்கிறாங்க, மதி எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்காளோ அதே அளவுக்கு மலரையும் ஃப்ரீடம் பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணி மலரை இந்த கிச்சனை விட்டு வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு பாக்யராஜ் முடிவு பண்றாங்க. பாக்யராஜ் அப்படி என்ன செஞ்சு மலருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறாங்க கிச்சன்ல இருந்து. அதுக்கு லக்ஷ்மி என்ன சொல்ல போறாங்க, ராகவன் என்ன சொல்ல போறாங்க, நம்ம மலர் நினைச்சபடி வேலைக்கு போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.